ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ரெடி கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, அதாவது நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் மேக்கப், ஒரு பார்ட்டி மேக்கப் இல்லை வெளியே கிளம்புறோன்னா ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் வச்சு எப்படி மேக்கப் பண்ணுறதுன்றத சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை தவிர மேக்கப் ப்ராடக்ட் லைக் வந்து ஃபேஸ் பவுடர், ஃபவுண்டேஷன், செட்டிங் ஸ்ப்ரே, ஐலைனர், காஜல் இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டடாகவும் மேக்கப் ப்ராடக்ட்டுமே வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் இருக்கும், எப்படியெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையுமே ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கும். ஸோ இதை செல்ஃப் க்ரூமிங்காக எடுத்துக்கலாம், மேக்கப் சிம்பிள் மேக்கப் லுக்காக எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனரை வச்சு ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை தொடச்சி விட்டுட்டு திரும்ப டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லும் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன், ஃபேஸ் க்ரீமும் அப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணல. ப்ரைமருக்கு பதிலாக நான் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சராகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ப்ரைமராகவும் ஒர்க் பண்ணும். நீங்கள் வந்து பியூட்டி ரிலேட்டடாக வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி வரும். அது ஸ்டெப்பு வேறு மாதிரி வரும், இது வேறு மாதிரி வரும். ஸோ வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லை ஃபேஸ் க்ரீம் மட்டும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஆலோவேரா ஜெல்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் க்ரீமும் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், நம்மளோட ஹேண்ட்மேட் சன்ஸ்க்ரீன். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து ஸ்மட்ஜ் பண்ணி விடணும், அதாவது ஃபேஸில் அப்ளை மட்டும்தான் பண்ணி விடணுமே தவிர சன்ஸ்க்ரீனை எப்பயுமே நம்ம வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா சன்ஸ்க்ரீனுன்றது ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமு, ஜெல்லு இதெல்லாமே வந்து ஸ்கின்னுக்குள்ளே இறங்க வேண்டியது. ஸோ அதை வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை மட்டும் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, பிரைட்டாக இல்லாமல் ஒரு க்ளோ லுக்கு மாதிரி இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து ஃபேஸ் க்ரீம் போட்ட உடனே வந்து ஒரு மாதிரி கலர் டல் ஆகுது அப்படின்றீங்க. ஆக்சுவலாக என்னோடய ப்ராடக்ட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஃபேஸை வந்து நம்ம சோப் போட்டதுக்கப்புறமும் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் லைக் சும்மா தண்ணியவே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், அது வந்து உங்களோட கலரை வந்து கொஞ்சம் டல் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சோப்புன்றது வெளியே வந்து ஒரு ஃப்ரெஷ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுறது தான் அப்படி இருக்கும். ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்னோடய ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால தான் அப்படின்றீங்க, அதுக்கப்புறம் தெளிவாக யூஸ் பண்ணி நான் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டீங்க. எனிவே அதை நான் இப்போவும் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிப்புக்கு வந்து லிப் பாமும் போட்டுட்டு நான் இப்போ வந்து எது எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன். இது வந்து நல்ல ஒரு க்ளோ லுக்கும் கொடுக்கும், அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ஷைன் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரிங்கிள்ஸ், ஓப்பன் போர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா கிளியர் இல்லாமல் நல்ல ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன்னா இது நான் சொல்லுவேன். ஓரிஃப்ளேம் பிராண்ட் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மக்கிட்ட வந்து ஓரிஃப்ளேம் பிராண்ட் ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஹெச்டி அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒர்க் பண்ணும். வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே நம்ம வேறு, ஜஸ்ட் நான் சிம்பிள் மேக்கப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஃபவுண்டேஷன். இது வந்து க்ரீம் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி விடலாம் வேணாம், ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்மட்ச் பண்ணாலே போதும். ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி நார்மலாக கைகளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஹெவியாக எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். மொத்தமே நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அது செட் ஆன பிறகு வேறு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக நெத்தி, கழுத்து, காது இது ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷனுன்றது வந்து நம்மளை வந்து பிரைட்டாலாம் காமிக்காது, நம்ம ஃபேஸை வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். நம்மளோட ஃபேஸை வந்து பிரைட்டாக காட்டுறதுக்கு வந்து ஃபினிஷிங் லுக்கு கொடுப்போம்ல, அதாவது லூஸ் பவுடரோ இல்லை ஃபேஸ் பவுடரோ
போடுவோம்ல, அதுதான் ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கும். ஸோ இதை நீங்கள் வீடியோலேயே வந்து பார்ப்பீங்க. இப்போ நான் ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு ஒரு ஃபினிஷிங் தான் இருக்கும். அதாவது அந்த எனக்கு ஓப்பன் போர்ஸ்லாம் இல்லை, ஃபைன் லைன்ஸும் இல்லை. ஆனால் வந்து இது ஒரு ஸ்டெப்பு மேக்கப் போடுறதுக்கு. ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். ஃபவுண்டேஷன் வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம ப்ரைமர் போடுவோம். நான் ப்ரைமருக்கு பதிலாக தான் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நான் சொல்லலை, சிம்பிளாக என்னோடய சப்ஸ்கிரைப் அண்ட் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சது 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடச்சி அப்படி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது சரி வராது. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் பவுடர் வந்து நான் ஒரே ஒரு செல்ஃப் க்ரூம் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ் பவுடர் ஃபவுண்டேஷன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனும் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இனி வந்து நிறைய பேர் இதை பற்றி ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடரை வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாலாம் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டோனை விட பிளாக்காக தான் காமிக்கும். ரொம்ப கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும், நல்லாவே ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஃபவுண்டேஷன்ன்றது கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங்காக தான். ஃபேஸ் பவுடர் நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஃபேஸ் பவுடர்ன்றது நல்லா பிரைட்டாக காமிக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் வச்சு நல்லாவே வந்துட்டு ஓவராக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். மற்ற ஐ சுற்றி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நார்மலாக அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் தான். ஹெச்டி மேக்கப்லாம் வந்து கன்சீலர், கரெக்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போட்டிருப்போம். நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி வந்து ப்ரொஃபஷ்னல் மேக்கப் லுக் வந்து நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளோட மேக்கப் லுக்கோட அந்த ஃபினிஷை வந்து நல்லா வந்து காமிக்கிறதுல மெயின் வந்து இந்த ஃபேஸ் பவுடர் தான். நம்ம ஒரு இடத்துல நல்லா அப்ளை பண்ணி இன்னொரு இடத்துல நல்லா அப்ளை பண்ணாமல் விட்டாலும் சரி, இல்லை ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு மாதிரி பேட்சியாக தெரியும். அதாவது திட்டாக தெரியும். அது ஒன்று. இன்னொன்று, டோன் வந்து கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு டோனில் இருப்போம், அதை விட ரொம்ப டல் டோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டார்க்காக காமிக்கும். இது வந்து நம்ம ரொம்ப டார்க்காக இருப்போம், ஓவர் ஒயிட் டோன் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஏதோ அள்ளி அப்பிட்டு வந்திருக்கா அந்த மாதிரி தெரியும். ஸோ இது வந்து ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு நான் என்ன கலரில் இருந்தேனோ அதே கலரில் தான் உங்களுக்கு தெரியும். பட் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக், ஒரு பிரைட் இந்த இது இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மட்டும் என்னோடய கழுத்துக்கும் இதுக்கும் கலர் டோன் வந்து மாறி இருக்காது, ஆனால் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே வந்துட்டு மேக்கப் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐலைனர் வந்துட்டு என்கிட்ட வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. ஓரிஃப்ளேமில் உள்ளது வந்து பிராண்டட் ப்ராடக்ட். நான் வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ண வேணான்ட்டு சும்மா வந்து டேஸ்லர் ஐலைனர் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக வந்து டேஸ்லர் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், உங்களோட விருப்பம். நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபை தவிர என்கிட்ட வந்து சும்மா நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஐலைனர் இல்லை. நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி லுக்குக்காக நான் போடணுமே அப்படின்ட்டு தான் போடுறேன். ஸோ இது வந்து நான் எப்பயுமே பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே ஓரிஃப்ளேம் இது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களோட பியூட்டி ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு. ஓரிஃப்ளேமில் தான். ஸோ உங்களுக்கும் நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐலைனர் வந்து மேலே தான் நீங்கள் போடணும், கீழே வந்து காஜல் போட்டுக்கணும். அதே மாதிரி காஜல் வந்து கீழே கண்ணில் நீங்கள் போடுறீங்கல்ல, ரொம்ப உள்ள அந்த வாட்டர் லைனுன்னு சொல்லுவாங்க, அதில் ஒயிட் கலரில் இருக்கும், அந்த லைனில் போடக்கூடாது. நல்லா கண்ணை கீழே உள்ளதை இமையை வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர் லேயர் மாதிரி இருக்கும், அதில் அப்ளை பண்ணவே கூடாது. அதுக்கடுத்து ஒரு மைல்டான ரெட் லேயர் மாதிரி, அந்த வாட்டர் லேயர்னு சொல்லுவாங்க, அதில் தான் வந்து நீங்கள் காஜலை அப்ளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த ஒயிட் லேயரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதிலேருந்து நம்மளுக்கு டெய்லியுமே வந்து குட்டியான அந்த ஆயில் செக்ரேஷன், அப்புறம் வந்து அந்த கண்ணீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரும். ஸோ அதை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ணில் வந்து கட்டிகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும். ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காஜல். ஸோ இந்த காஜலுமே நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வெட் ப்ரூஃப், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காஜல் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட பிராண்டில் வந்து ஹேண்ட்மேட் காஜல் இருக்குது,
அது வந்து பேபி காஜல், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். அது வந்து பியூட்டி ப்ராடக்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக வரக்கூடியது. அதாவது கண்ணு ரொம்ப எரியுது, கண்ணில் வந்து ரொம்ப வந்து இந்த ஹீட்டுக்காக வந்து கட்டிகள் அதிகமாக வருது, கண்ணு ரெட்டிஷ்ஷாக இருக்குது, இல்லை பேபிஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா பேபிஸ்க்கு யூஸ் பண்ணால் தாராளமாக அந்த காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து இந்த கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்றவங்க வந்து அந்த காஜல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த காஜல் போடும்போது மைல்டான கண் எரிச்சல் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ் வந்து கண்ணு க்ளீன் பண்ணுற இது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த இதுதான். ஆனால் கண்டிப்பாக கண் எரியும். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த காஜல் வந்து நான் மேலே ஐலைனர் போட்டிருக்கேன், கீழே வந்து காஜல் போட்டிருக்கேன். ஸோ காஜல் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐ பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். ஸோ மேலே போட்டிருக்கோம்ல அந்த விங்ஸ் ஐலைனர், அது வந்து டார்க்காக போடணுமா, ரொம்ப லைன் குட்டியாக போடணுமா அப்படின்றதுலாம் வந்து அது ப்ரொஃபஷ்னலாக நம்ம மேக்கப் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அது தேவையில்ல. என்னென்னா கண் உங்களுக்கு ஆல்ரெடி பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மேலே போடுற விங்ஸ் வந்து கம்மியாக போடணும். கண் ரொம்ப குட்டியாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும், போல்டாக காமிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக நம்ம பியூட்டிஷியன் ரிலேட்டடாக போனோம்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து லிப் கேர். ஸோ வந்து லிப்ஸ்டிக்குமே நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடித்தா கூட வந்து போகாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக். இது வந்து ஹை ரேட்டில் இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷ் லிப்ஸ்டிக்குமே அவைலபிளாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கேன். நான் லிப் பாம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து லிப்ஸ்டிக் போடுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா லிப் பாம் போட்டுட்டு தான் லிப்ஸ்டிக் போடணும். அதே மாதிரி லிப் பாம் வந்து கலர் கொடுக்குற லிப் பாம் இருந்தால் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் லிப் பாம்னு வரும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லுக் வந்து ஓரளவு நல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஐ மேக்கப்பும் முடிச்சிட்டேன், லிப் கேரும் முடிச்சிட்டேன், நான் ஹேர் ஸ்டைல் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஒரு பொட்டு வச்சுட்டேன்னா ஃபினிஷிங். ஒரு சிம்பிள், எலகண்ட் அண்ட் ஒரு பியூட்டி. ஸோ மேக்கப் லுக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதே மாதிரி ட்ரெஸ் கோட் நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். நம்ம மேக்கப் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம மேக்கப் வந்து ஒரு நல்ல க்ளோ லுக்கும் கொடுக்கும், மேக்கப் அழியாமல் அப்படியே வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலி என்னோடய லுக் இப்படி தான். ஸோ இது வந்து நான் சிம்பிள் மேக்கப்னால எந்த இயரிங் போட்டிருக்கனோ அதோட சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். இதே நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியும், ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியும், ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீ கேரோ இல்லை வந்து போனிடெயில் அந்த மாதிரி விட்டுக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கட்டும்ன்ட்டு இப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு லுக்குமே வந்து அதோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸு இது வந்து வேரி ஆகுமே தவிர மேக்கப்புன்றது சிம்பிள் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஃபினிஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஐ ஷேடோ, ப்ளஷ்ஷு, அந்த மாதிரி கான்டோர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வேணும்னா அது ப்ரொஃபஷ்னலாக வரும். ஸோ நான் வந்து இது சிம்பிள் லுக்காக முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து ஒரு பெர்ஃப்யூம். நிறைய பேர் பெர்ஃப்யூமுமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்களோட அந்த நரம்பு இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு ரப் பண்ணி விட்டுக்கோங்க கழுத்து. அப்புறம் ஃபைனலி உங்களோட ட்ரெஸ்ஸு. இது வந்து இதோட வாசனை வந்து லாங் ஸ்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல வைப் கொடுக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வைப் கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியரான ஒரு லுக். ஸோ இப்போ நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன். என்னோடய மேக்கப் லுக்கு அப்படியே தான் இருக்குது, ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இது. ஸோ நான் இப்போ வந்து வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஆல் இன் ஒன் டோனர் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாத்தை வச்சு ரப் பண்ணாமல் லைட்டாக வந்து அப்படியே ஒத்தி எடுக்கிறேன். நம்மளோட மேக்கப் வந்து அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரோ ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய சிம்பிள் மேக்கப் லுக். நான் எங்கே போனாலும் இதே மாதிரி தான் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து நம்ம ப்ரைடலுக்கெலாம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வரும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து கேட்குறீங்க. ஸோ ப்ராடக்ட் நீட் இருந்ததுன்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து
லைக் வந்து க்ரீம்ஸு, அலோவேரா ஜெல்லு, சோப்ஸு நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. நம்பர் எடுத்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்லாக் நீங்கள் பார்த்தீங்கனாலே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது வந்து ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீடு இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஸ்கின் கேர் ரிலேட்டடாகவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.